இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கிஸ் பண்ண வர? ஏய், ரிங் மாத்திர கிஸ் பண்ணுண்டி. ஹாலிவுட் படலாம் பார்த்ததுல? ஓகே, யூ கண்டினியூ. டேய், அடுத்த வருஷம் இந்த டைம்லாம் நம்மளுக்கு கல்யாணம் இருக்கணும்டா. பண்ணலாம். பண்ணலாம்னா எப்படி பண்ணுவ? நான் உன் பக்கத்துல இருப்பேன். நம்ம முன்னாடி 100 பேர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 1000 பார்வை பார்த்துருப்போம். ஆனா அன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இது இந்த தாலி இருக்குல்ல, இதை எடுத்து நான் உன் கழுத்துல கட்டுவேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃபே பியூட்டிஃபுல் ஆயிடும். இப்படிதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன். ஓகே? கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இல்ல? ஆனா இதெல்லாம் நடக்கணும்னு வை, சார் வந்து எங்க வீட்ல பேசணும். என்னால எங்க வீட்ல தான் பேச முடியும். உங்க வீட்ல நீ தாண்டி பேசணும். டேய், பொண்ணுங்க வீட்டுலலாம் போய் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. நீ தான் அப்படியே போய் பேசி கெஞ்சு காலெல்லாம் விழுந்து எங்க அப்பா அம்மாவை கரெக்ட் பண்ணும். யார் கையில காலையும் இல்லை, எனக்கு அவசியம் இல்லைண்ணா. என்னடா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? அப்படி என்ன ஈகோ உனக்கு? இது ஈகோ இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீ உங்க வீட்டில் சொல்லு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை புரிஞ்சுக்கலனா நம்ம பார்த்துக்கலாம். இதே நேரம் அடுத்த வருஷம் 2025க்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் இருக்கும். ஓகே?